ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணும்போது அதில் நம்ம தண்ணி வைப்போம் இல்லையா? ஸோ அதில் வந்து நிறைய கரை படிஞ்சிருக்கும். அதே மாதிரி உப்பு கரை ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக நம்ம இட்லி சுடும்போது இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி உப்பு கரை வந்து இனி இருக்கவே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லையா? ஸோ அதில் வந்து கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கோங்க. லெமன் தொளி வந்து 1, 2 எவ்வளோ இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஸோ வேஸ்ட்டாக தூக்கி எறியாமல் இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த தொலியை வச்சு நம்ம வந்து நிறைய க்ளீனிங் ப்ராசஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தண்ணியை வந்து இட்லி சட்டியில் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து சூடு பண்ணிடுவோம். அதுக்குள்ளே நம்ம வந்து இட்லி ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லாவே சூடாக இருக்கும். ஸோ சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து இட்லி ஊற்றுறத வந்து ஊற்றி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது, அதாவது ரெகுலராக பண்ணணுன்னா வீக்லி ஒன்ஸ் கூட பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது அந்த இட்லி சட்டியில் இருக்க கரையெல்லாம் போயிடும். இது நார்மலாக வந்து எவர் சில்வரில் வந்து இந்த மாதிரி போகுது. அதே மாதிரி அலுமினியத்துலலாம் வந்து ரொம்பவே நல்லாவே க்ளீன் ஆயிரும். ஸோ அலுமினிய பாத்திரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அலுமினிய இட்லி சட்டி இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி எல்லாமே வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ரொம்பவே சூடாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம க்ளீன் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஆறி அதில் ஊறி போயிருக்கும். இப்போ நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாவே போயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி 2-3 தடவை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே க்ளீன் ஆயிரும். ஸோ அந்த லெமன் தொலியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்படி தேய்ச்சி விடும்போது இன்னும் அதில் இருந்த கரை எல்லாமே போயிடும். அதே மாதிரி சைட்லலாம் வந்து ரொம்பவே உப்பு கரையாக இருந்துச்சு. ஸோ அடியில் மட்டும்தான் இந்த மாதிரி கருப்பாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.